முள்ளிவாய்க்கால் ஊர்தி பவனி யாழிலிருந்து ஆரம்பம். ஒவ்வொரு பிரதேச செயலகத்திற்கும் ஒரு இளைஞர் ஊடகவியலாளர் நியமனம். முள்ளிவாய்க்காலில் படுகொலையானவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி சந்நிதியில் பூஜை. யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலைய விஸ்தரிப்பு தொடர்பில் விசேட கலந்துரையாடல். சர்வதேச விசாரணை ஊடாகவே தமிழ் மக்களுக்கு தீர்வு வேண்டும் ஸ்ரீநேசன். 2 மணி நேர வாக்குமூலம். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறிய மகிந்த விசாரணைக்கு அளிக்கப்பட்டுள்ள பின்னணியில் அனுர வெளியிட்டு அறிவிப்பு. கபில சந்திரசேன பிணை மோசடி, முக்கிய சந்தேக நபர் கைது. சூறாவளியால் பாதிக்கப்பட்ட சந்தை திருத்தப்படவில்லை என்று வர்த்தகர்கள் கவலை. வடக்கு மாகாண பெண் கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்துள்ள மன்னார் வட்டக்கண்டல் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை மாணவிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் கையளிப்பு. தமிழின அழிப்பு நாள் மே 18 முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் தமிழ் இன அழிப்பின் நினைவை சுமந்த ஊர்தி பவனி இன்று செவ்வாய்க்கிழமை காலை யாழ்ப்பாணத்தில் உணர்வுபூர்வமாக நடைபெற்றது. தியாக தீபம் திலீபன் அவர்களின் நினைவிடத்திலிருந்து காலை 9 மணியளவில் ஆரம்பமான இந்த ஊர்தி பவனியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள், செயற்பாட்டாளர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில் உயிரிழந்த தமிழ் மக்களை நினைவு கூறும் வகையில் கருப்பு கொடிகள், நினைவு பதாதைகள் மற்றும் தமிழர் தேசிய உணர்வுகளை பிரதிபலிக்கும் வாசகங்கள் ஏந்தப்பட்டிருந்தன. மேலும் உயிரிழந்த மக்களுக்காக அகவணக்கமும் செலுத்தப்பட்டது. பவனியில் கலந்து கொண்டவர்கள் தமிழின அழிப்புக்கு நீதி வேண்டும், முள்ளிவாய்க்காலை மறைக்க முடியாது உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பியதுடன் மே 18 தமிழின அழிப்பு நாளை சர்வதேசம் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதனுடன் முள்ளிவாய்க்கால் போரின் இறுதி நாட்களில் மக்கள் எதிர்கொண்ட பட்டினி மற்றும் மனிதாபிமான அவலங்களை நினைவு கூறும் வகையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. பெருமளவான மக்கள் அந்த கஞ்சியை பெற்றுக் கொண்டதுடன் போரில் உயிரிழந்த மக்களை நினைவு கூர்ந்து அமைதியான அஞ்சலியையும் செலுத்தினர். இதேவேளை முள்ளிவாய்க்கால் மண்ணில் கொல்லப்பட்ட மக்களின் நினைவு கூர்ந்து முன்னெடுக்கப்படும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் இன்று வல்வெட்டித்துறை ஆலடியில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூர்ந்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் காட்சி பரிமாறப்பட்டது. இதன்பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களினால் வேண்டுகோள் ஒன்றும் முன்வைக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவு நாளான மே 18 அன்று அனைத்து வீடுகள், மத வழிபாட்டு தலங்கள், பொது நிறுவனங்கள், வர்த்தக நிலையங்கள் அனைத்திலும் சுடரேற்றி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை உணர்வுபூர்வமாக கடைபிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களுடன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களும் இணைந்து கொண்டு தமது அஞ்சலியை செலுத்தினர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களினால் வடமாகாணத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இதேவேளை இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்கள் உண்டு உயிர் வாழ்ந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை நினைவு கூறும் ஆரம்ப நிகழ்வு இன்று தமிழரசு கட்சியினால் தொண்டைமனாறு சந்நிதி முருகன் ஆலயத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மே 12 தொடக்கம் 18 வரையான ஒரு வார கால பகுதியானது முள்ளிவாய்க்கால் வாரமாக அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் யுத்தம் நிறைவடைந்து 17 ஆண்டுகள் கடந்த நிலையில் இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் கஞ்சியை மாத்திரம் குடித்து உயிர் வாழ்ந்த தமிழ் மக்கள் அதனை நினைவு கூறும் முகமாக வருடம் தோறும் கஞ்சி சமைத்து அனைவருக்கும் கொடுத்து பகிர்ந்து உண்ணும் வழக்கம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் ஆரம்ப நிகழ்வு இன்று சந்நிதி முருகன் ஆலயத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது அதிகளவான மக்கள் கலந்து கொண்டு சிரட்டையில் கஞ்சி வாங்கியுண்டு இறுதியுத்த முள்ளிவாய்க்கால் நினைவை பகிர்ந்து கொண்டனர். இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சந்திரலிங்கம் சுகிர்தன் தலைமையில் பிரதேச உறுப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கஞ்சி வழங்கினர். இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் கஞ்சி வழங்கும் நிகழ்வில் கிளிநொச்சி காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றலில் மற்றும் கனகபுரம் வீதியில் வாகன வாடகை உரிமையாளர் சங்கத்தின் ஏற்பாட்டிலும் இன்று காலை 10 மணிக்கு நடைபெற்றது. இதேவேளை முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தின் 2ஆம் நாளான இன்று மன்னாரில் அனுஷ்டிக்கப்பட்டது. மன்னார் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பள்ளிமுனை பெருக்க மரத்தடி பகுதியில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணியளவில் இடம்பெற்றது. இதன்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சப்பட்டு அங்கிருந்தவர்கள் உட்பட வீதியில் சென்றவர்களுக்கும் கஞ்சி கொடுக்கப்பட்டது. இதன்போது மன்னார் மாவட்டத்தில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் உள்ளடங்கலாக பலர் கலந்து கொண்டனர். முள்ளிவாய்க்கால் 12ஆம் தேதி 18ஆம் தேதி வரையும் நினைவுகளோட ஆற்றுமங்கள் எத்தனையோ ஆற்றுமங்கள் அனாதையா
சதையோடும் எலும்போடும் பிறந்து கிடந்து எங்களை காணாமல் போன பிள்ளைகளையும் தேடி நாங்கள் இன்று வரையும் 18 வருஷமாக அலமோதி கொண்டிருக்கும் பெற்றோர் இதில் நிற்கிறோம். முள்ளிவாய்க்கால் நினைவாக இந்த கஞ்சியை காய்ச்சி பரிமாறுறோம். மற்றது எத்தனை சுமையெல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் துளைச்ச தாய்மார் தான் இதில் நிற்கிறோம். 18 வருஷமாக கனத்த உள்ளத்தோடு எண்ணிலடங்காத வேதனையோடு சொல்ல முடியாத துயரத்தோடு இரவும் பகலும் பிள்ளைகளை நெச்சிக்கொண்டு நின்று என்னவோ நடமாடும் குணங்கள் மாதிரி நாங்களும் ஒவ்வொரு உயிரோட்டங்களோடு பிரிஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமென்னு சொல்லி இந்த 18 வருஷமும் உலக நாடு முழுக்கலும் ஒரு நாளெண்டாலும் எங்களை திரும்பி பார்க்கல. ஐநா சபையாக இருந்தாலும் சரி, பக்கத்து நாடாக இருந்தாலும் சரி, ஆராக இருந்தாலும் வேணும்னு சொன்னால் அவியல் எங்களை அழிக்க வேணும், கொல்ல வேணும் அப்படின்னு சொல்லி 1,50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த முள்ளிவாய்க்காலில் சதையின் செத்தவுமா இந்த கஞ்சிக்கு கூடி வழி இல்லாமல் இந்த கஞ்சி வேணுன நேரத்தில் கூடி எத்தனையோ குடும்பங்களாக அதில் மறித்து எல்லாரும் பார்த்து கொண்டு தான் இருந்தவியல். இன்று வரையும் பார்த்து கொண்டு தான் இருக்கணும். வந்த அரசாங்கமும் விறகுகளை சொல்லி கொண்டு வந்தது. காணாமல் போன பிள்ளைகளுக்கு ஒரு தீர்வு ஒன்று நான் சொல்லுவேன். எங்கட வீட்டிலையும் காணாமல் போனது. கதவு தட்டி சத்தம் கேட்குற நேரத்தில் எங்கள் அம்மா எவ்வளோ வேதனையோட சுமையோட கதவை துறப்போ அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கிறீங்கள். உங்களுக்கு ஒரு பதில் சொல்லுவோம்னு சொல்லி வந்த ஜனாதிபதி கூடி ஏன்னு சொன்னால் அவரும் ஒரு சிங்கள தானே, அவரும் ஒரு எங்களை அழிக்கிறதுக்கு முன்னுக்கு நின்றவர் தானே. அதனால் அவர் என்ன எங்களுக்கு ஒரு நீதி தெரிவாருண்டு அந்த நேரத்தில் நாங்கள் நினைக்க இல்லை. ஏன்னு சொன்னால் அரசாங்கம் மாற வேணுமென்று நினைச்சு நாங்களுடைய எந்த சிங்களவன் வந்தாலும் எங்களுக்கு இப்படி தான் ஒரு துயரம் பெருமென்று சொல்லி நாங்கள் யோசிக்கல. ஆனால் இப்போ யோசிக்கிறோம். யார் வந்தாலும் தமிழினம் நாங்கள் அவங்களுக்கு அடிமையாகத்தான் வாழ வேணும், இருக்க வேணும்னு சொல்லி அதைத்தான் அவங்களும் நினைக்கிறாங்க. இருந்தாலும் நாங்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தோடையும் போராட்டத்தோடையும் இந்த அரசாங்கத்தோடு முன்னின்று கொண்டு தான் நிற்கிறோம். எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரையும் நாங்கள் தேடுவோம். எத்தனையோ அம்மாக்கள் இன்றைக்கு இறந்து போச்சினோம். இறந்து போன அம்மாக்கள சாட்சியல் மறுக்கப்பட்டு போகுது. அதைத்தான் ஒவ்வொரு அரசாங்கங்களும் எதிர்பார்த்து கொண்டு நிற்குது. அதனால் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவாக நாங்கள் இந்த எங்களோட பிள்ளைகளுடைய நினைவாகவும் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பரிமாறுறதுக்கு வருங்கால சந்ததிகள் இதை மறந்துடாமல் தொடர்ந்தும் எங்களோட தமிழினம் அழிக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது, கொல்லப்பட்டிருந்து வருங்கால சந்ததிகளும் வரலாறு மாறாமல் இந்த கஞ்சியை காய்ச்சி கொடுக்க வேண்டும் என்று கேட்டு நிற்கிறோம். இதேவேளை மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு வவுனியாவில் இன்று பொதுமக்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டது. இறுதிப் போரின் போது எவ்வித உணவுப் பொருட்களும் இன்றி பட்டினியால் வாடிய தமிழ் மக்களுக்கு கஞ்சி எவ்வாறு ஒரு உயிர்காக்கும் மருந்தாக அமைந்தது என்பதையும் அக்கால பகுதியில் மக்கள் அனுபவித்த சொல்லனா துயரங்களையும் இளைய தலைமுறைக்கும் உலகுக்கும் நினைவுபடுத்தும் நோக்குடன் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வவுனியா இலுப்பியடி பகுதியில் இன்றைய தினம் காலை இந்த நிகழ்வு இடம்பெற்றது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வீதியால் சென்ற பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. போர்க்கால நினைவுகளை சுமந்தபடி பலரும் உணர்வுபூர்வமாக கஞ்சியினை அருந்தி சென்றனர். முள்ளிவாய்க்கால் படுகொலையின் சாட்சியாக வழங்கும் இந்த கஞ்சி தமிழர்களின் வரலாற்றின் ஒரு துயரமான குறியீடாக பார்க்கப்படுகின்றது. அந்த வலிகளை மறக்காமல் ஆவணப்படுத்தும் ஒரு முயற்சியாகவே வவுனியாவில் இன்று இந்த நிகழ்வு அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. யாழ்தேவி கடற்கரை புகையிரதம் 100 நாட்களின் பின்னர் காங்கேசன் துறையில் இருந்து கொழும்பு நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளது. மகம முதல் ஓமந்தை வரையிலான புகையிரத பாதையில் 5 புகையிரத பாலங்களை மாற்றியமைக்கவும் யானைகள் கடந்து செல்வதற்காக அமைக்கப்பட்டு சுரங்கப்பாதையை புனரமைக்கும் பணிகளை மேற்கொள்ளவும் ஏதுவாக வடக்குக்கான புகையிரத சேவைகள் கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட்டது.
இந்த நிலையில் தமிழ் சிங்கள புத்தாண்டினை முன்னிட்டு கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி முதல் குளிரூட்டப்பட்ட நகர் செயற்கடுகடி புகையிரத சேவைகள் ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து ஒரு மாதத்தின் பின்னர் யாழ்தேவி கடுகதி புகையிரத சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து நேற்றைய தினம் திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் நோக்கி புறப்பட்ட புகையிரதம் பிற்பகல் 2:25 மணியளவில் யாழ்ப்பாணம் மத்திய புகையிரத நிலையத்தை வந்தடைந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணியளவில் காங்கேசன்துறை புகையிரத நிலையத்திலிருந்து கொழும்பு நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளது. கடந்த காலங்களில் தினசரி சேவைகளாக இடம்பெற்ற குறித்த போக்குவரத்து சேவைகள் தற்போது ஒன்று விட்டு ஒரு நாள் நடைபெறவுள்ளது. அந்த வகையில் கொழும்பில் இருந்து திங்கள், புதன் மற்றும் வெள்ளி ஆகிய தினங்களிலும், காங்கேசன்துறையிலிருந்து செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் முன்னெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சனிக்கிழமைகளில் யாழ்தேவிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த புகையிரதமானது குளிரூட்டப்பட்ட முதலாம் வகுப்பு பெட்டிகள் 4 கொண்டது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தினை ஆசிய நாட்டு நடுத்தர விமானங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் விஸ்தரித்தல் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநருடன் கலந்துரையாடப்பட்ட நிலையில் அது தொடர்பில் மத்திய அரசாங்கத்துடன் உயர்மட்ட கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கும் அபிவிருத்திக்கும் சுபீட்சத்துக்குமான மக்கள் மன்றத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்றது. அதன்போதே விமான நிலைய விஸ்தரிப்பு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. குறித்த கலந்துரையாடலில் மாணவர் பற்றாக்குறையால் மூடப்படும் பாடசாலைகளை அரசிற்கு கையளித்து குறித்த அமைப்புகளிடமே மீண்டும் கையளித்தல் மற்றும் ஒவ்வொரு வலயத்திலும் மூடப்படும் ஒரு பாடசாலையை நவீன ஆய்வுக்கூட வசதிகளுடன் மேம்படுத்தல் குறித்து பரிசீலிக்கப்பட்டது. மேலும் பின்தங்கிய கிராமப்புற பாடசாலை மாணவர்களின் நலன் கருதி பிரபல்யமான பாடசாலைகளுடன் சூம் தொழில்நுட்பத்தினூடாக நேரடி இணைப்பை ஏற்படுத்தி கற்பித்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அத்துடன் சாவகச்சேரி, ஊர்காவற்துறை உள்ளிட்ட பிராந்திய மருத்துவமனைகளை தரம் உயர்த்துவதுடன் அங்கு நிலவும் மருத்துவர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்தல், அத்துடன் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையை சூழவுள்ள நகர போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு வீதியோரங்களில் தரித்து நிற்கும் வெளிமாவட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை பேரசிங்கம் மண்டபத்துக்கு அருகில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு மாற்றுவதற்கான உடனடி நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயப்பட்டது. பலாலி விமான நிலையத்தை ஆசிய நாட்டு நடுத்தர விமானங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் விஸ்தரித்தல், கீரிமலை, காங்கேசன்துறை, பலாலி வீதிகளில் 764, 769 வழித்தடங்கள் முன்னைய பாதைகளிலேயே பேருந்து சேவைகளை அனுமதிக்க கோருதல் மற்றும் தம்பாலை, இடைக்காடு, வள்ளலாய் வீதியை பலாலி வீதியுடன் இணைப்பதற்கான எஞ்சிய 500 மீட்டர் பகுதியை விரைவாக விடுவித்தல் தொடர்பில் பேசப்பட்டது. மேலும் தீவுப்பகுதி மற்றும் குறிகட்டுவ நரங்குத்துறைக்கான போக்குவரத்து மேம்பாடுகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. யாழ் நகரம் உட்பட வடமாகாணத்தில் உள்ள சிறிய மற்றும் நடுத்தர குளங்களை நன்னீர் தேங்கி நிற்கும் வகையில் புனரமைப்பதுடன் வடிகால் அமைப்புகளை சீரமைத்தல் குறித்தும் வலியுறுத்தப்பட்டது. பிரதிநிதிகளால் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கேட்டறிந்த ஆளுநர் வேதநாயகன் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள பல விடயங்கள் கொள்கை ரீதியான முடிவுகளை கொண்டிருப்பதனால் அவை தொடர்பில் மத்திய அரசாங்கத்துடன் உயர்மட்ட கலந்துரையாடல்களை நடத்த வேண்டியுள்ளது. அதேவேளை மாகாண நிர்வாகத்தின் அதிகார வரம்புக்குட்பட்ட விடயங்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட திணைக்கள தலைவர்களுடனான விசேட கலந்துரையாடல்களை மிக விரைவாக ஏற்பாடு செய்து உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். நாங்கள் தொடர்ந்தும் எங்கே எங்கே எமது உறவுகள் என்ற கேள்வியும் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் என்ற கோஷமும் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் உள்நாட்டு பொறிமுறை மூலமாக எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லப்பட்ட விடையும் 17 ஆண்டுகளில் பொய்யாகத்தான் முடிந்திருக்கின்றது. அது இன்னும் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே பன்னாட்டு பொறிமுறை என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச பொறிமுறையினூடாக பாதிக்கப்பட்ட உறவுகளுக்குரிய நீதி கிடைக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 17வது ஆண்டு நினைவேந்தல் வார நிகழ்வுகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 17வது ஆண்டை அனுஷ்டிக்கும் முகமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வாரம் அனுஷ்டிப்பு இன்றைய தினம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் முன்னெடுக்கப்பட்டது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவி அமலநாயக தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன், மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன், பிரதி முதல்வர் தினேஷ் உள்ளிட்ட மாநகர சபை உறுப்பினர்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் உறுப்பினர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். இதன்போது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூபியில் ஈகச்சுடர்
மலர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து நினைவேந்தல் வார நிகழ்வுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இதன்போது முள்ளிவாய்க்கால் அவலத்தின் நினைவாக வழங்கப்படுகின்ற முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். அதாவது முள்ளிவாய்க்கால் பேரவலம் நடைபெற்று 17 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. இந்த ஆண்டும் வழக்கம் போல முள்ளிவாய்க்கால் அந்த நினைவேந்தல், பலிகளை நினைவு கூர்தல், அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சிக்காக எங்களுடைய மக்கள் ஏங்கி நின்ற அந்த நிலைமை, இவற்றை நாங்கள் வெளிக்காட்டக்கூடிய விதத்தில் இன்று மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இன்று முதல் நாள் நிகழ்வு காந்தி சதுக்கத்தில் மட்டக்களப்பு மாநகர எல்லைக்குள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பலிகளை பலிகளாக மாற்றுவோம். நாங்கள் சுமந்த பலிகளை விடுதலைக்கான வழிகளாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் எமது மக்கள் 1956ஆம் ஆண்டிலிருந்து சுதந்திரம் பெற்ற 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்றோம். 1956ஆம் ஆண்டிலிருந்து இக்னியாகலை படுகொலை என்று 153 பொதுமக்கள், அதுவும் தொழிலாளர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அன்று தொடங்கிய இந்த இனப்படுகொலை என்பது 2009ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 19ஆம் தேதி அந்த இனப்படுகொலை முடிந்ததாக கூறினாலும் இன்றைய நிலையிலும் கூட அந்த நினைவு தூபிகளை அளிக்கின்ற செயற்பாடுகள், தமிழர்களின் மனங்களில் இருக்கின்ற அந்த எண்ணங்களை, சிந்தனைகளை, அந்த நினைவேந்தும் செயற்பாடுகளை அளிக்கின்ற செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்தும் எங்கே எங்கே எங்கள் உறவுகள் எங்கே என்ற கேள்வியும், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் என்ற கோஷமும் தொடர்ந்தும் ஒலித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உள்நாட்டு பொறிமுறை மூலமாக எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லப்பட்ட விடயம் 17 ஆண்டுகளில் பொய்யாகத்தான் முடிந்திருக்கின்றது. அது இன்னும் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே பன்னாட்டு பொறிமுறை என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச பொறிமுறையின் ஊடாக பாதிக்கப்பட்ட உறவுகளுக்குரிய நீதி கிடைக்க வேண்டும். அந்த மக்கள் உயிர்களையும் இழந்தது மட்டுமல்லாமல் நீதிக்காக 17 ஆண்டுகள் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நீதி கிடைக்கவில்லை. ஆகவே இந்த புதிய அரசாங்கம், அனுர குமார திசநாயக்க தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த NPP அரசாங்கம் இந்த மக்களுக்குரிய பதிலை கொடுக்க வேண்டும். கடந்த காலத்தில் பல அரசாங்கங்கள் இருந்தன. ராஜபக்ச அரசாங்கம் இருந்தது, மைத்திரி அரசாங்கம் இருந்தது, கோத்தபாய ராஜபக்ச அரசாங்கம் இருந்தது, ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கம் இருந்தது. இந்த அரசாங்கங்கள் எல்லாம் மொத்தத்தில் ஏமாற்றத்தை தான் மக்களுக்கு கொடுத்து சென்றிருக்கின்றன. இப்போது பல நம்பிக்கைகளை ஊட்டிய வண்ணம் NPP அரசாங்கம் பதவியேற்றிருக்கின்றது. எனவே இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள், கொல்லப்பட்ட உறவுகள், கடத்தப்பட்ட உறவுகள், இந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் மிகவும் வலிகளை சுமந்த உறவுகள் என்று இருக்கின்றார்கள். இவர்களுக்குரிய நீதி கிடைக்க வேண்டும் என்றுதான் நீண்ட குரல், நீளமான காலத்தில் அவர்கள் குரலை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய நிலையில் இளைஞர்கள் இதனை பற்றி சிந்திக்கக்கூடாது என்ற அடிப்படையிலோ தெரியவில்லை. இந்த போதை பழக்க வழக்கங்கள், மதுசார பழக்க வழக்கங்கள், கசிப்பு பழக்க வழக்கங்கள் இளைஞர்கள் மத்தியில் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. அளவுக்கு அதிகமான இந்த சாராய விற்பனை நிலையங்கள் வடக்கு கிழக்கில் திறக்கப்பட்டிருக்கின்றன. இது இளைஞர்களின் உணர்வுகளை அளித்து அவர்களை நடைப்பிணங்களாக மாற்றுகின்ற ஒரு செயல்பாடாக கூட அமைந்திருக்கலாம். எனவே இளைஞர்கள், யுவதிகள் இந்த அரசாங்கத்தின் அதாவது கடந்த காலத்திலிருந்து செயல்படுகின்ற செயல்பாடுகள், எங்களுடைய பகுதிகளில் நாங்கள் சாராய தவறணைகளை நாங்கள் கேட்கவில்லை, மக்களுக்குரிய நீதியைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எனவே உணர்வுகளை அளிக்கக்கூடிய விதத்தில் போதை வஸ்துக்களை விற்பனை செய்வதும், அதேபோன்று அளவுக்கு அதிகமான முறையில் இந்த சாராய தவறணைகளை திறப்பதும் என்பது தமிழ் மக்களின் உணர்வுகளை அளித்து அவர்களை களியாட்ட பிரியர்களாக மாற்றுகின்ற ஒரு செயல்பாடாக கூட இருக்கலாம். ஆகவே வழிகளை சுமந்த நாம் வழிகளை தேட வேண்டும். விடுதலைக்கான வழிகளை தேடுவதாக இருந்தால் கடந்த காலத்தில் நாங்கள் பட்ட கஷ்டங்கள், அவலங்கள், அநியாயங்களை நாங்கள் மறக்கக்கூடாது. அடுத்து வரும் சந்ததிகளுக்கும் இவற்றை சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் இந்த போரில் பாதிக்கப்பட்ட நமது இனத்தின், அழிக்கப்பட்ட எமது இனத்தின் பலிகளை உணராமல் இருந்து விடுவார்கள். எனவே அதனை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த செயல்பாடுகள் தொடர்ந்தும் 17 வருடங்கள் கடந்தும் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே தயவு செய்து இளைஞர்கள், யுவதிகள் களியாட்டங்களில் அக்கறை கொள்ளாமல்
இந்த வலிகளில் பங்கு கொண்டு எங்களுடைய விடுதலைக்காக தொடர்ந்தும் சிந்திக்க வேண்டும் என்பதை கூறுகின்றேன். நன்றி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 2 மணி நேரத்துக்கும் மேலாக வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை ஆணைக்குழுவில் இருந்து இன்று வெளியேறியுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பான குற்றச்சாட்டு குறித்து அறிக்கை அளிப்பதற்காக மஹிந்த ராஜபக்ஷ இன்று காலை CIA BOCயில் முன்னிலையாகியிருக்கின்றார். 2013ஆம் ஆண்டில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்காக விமானங்களை கொள்முதல் செய்தது தொடர்பாக கூறப்படும் $2 மில்லியன் லஞ்சம் குறித்து வாக்குமூலம் கோரி லஞ்ச ஆணைக்குழு விடுத்த அறிவிப்பை தொடர்ந்து இந்த அழைப்பாணை அனுப்பப்பட்டிருந்தது. நாட்டின் ஜனாதிபதியோ அல்லது கிராம உத்தியோகத்தரோ யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு கீழே இருக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க வலியுறுத்தியுள்ளார். அரசியல் அதிகாரம் இருந்தால், அரசியல் அதிகாரத்துடன் தொடர்பு இருந்தால், பணம் இருந்தால், செல்வாக்கு இருந்தால் அவர்கள் மீதான சட்ட அமுலாக்கம் நடைபெறாத ஒரு கலாச்சாரம் கடந்த காலங்களில் காணப்பட்டது என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அந்நிலையை மாற்றியமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். அரசு அதிகாரிகள் முன்னிலையில் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். குற்றச்செயல் ஒன்று தொடர்பிலான விசாரணைகளின் போது ஒருவரிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வது அல்லது சாட்சியம் பெற்றுக் கொள்வது பாரதூரமான குற்றம் அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். அவர் எந்த பதவி வகித்தாலும் அவ்வாறான செல்வாக்குகள் கொண்டிருந்தாலும் சட்டத்தின் முன் சமமானவர் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஏதேனும் ஒரு சம்பவம் தொடர்பில் தமது பெயர் தொடர்பு பட்டிருந்தால் தம்மிடம் விசாரணை நடத்துவதில் எவ்வித தவறும் கிடையாது என்றும் கூறினார். அரசியல் அதிகாரம் கொண்டவர்களிடம் விசாரணையை நடத்துவது மாபெரும் குற்றம் என்னும் ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க முயற்சிகள் எடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். அனைவரும் சட்டத்திற்கு கீழே இருக்க வேண்டும் எனவும் சட்டத்திற்கு அமையவே செயல்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விசாரணைக்காக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ள நிலையில் ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவுக்கு பணம் பெற்றுத் தருவதாக பிணையாளர்கள் போல் நடித்த நபர்களை ஒருங்கிணைத்ததாக கூறப்படும் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் 76 வயதுடைய நபர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் கொடுக்கல் வாங்கல்களின் போது $2 மில்லியன் லஞ்சம் பெற்றதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மீது குற்றம் சாட்டப்பட்டது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கபில சந்திரசேன கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தினால் கடந்த 5ஆம் தேதி 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் 100 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டிருந்தார். கபில சந்திரசேன பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்து விடுவிக்கப்பட்டதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் 100 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளை வழங்குவதற்காக தலா 15,000 ரூபாய் பணம் செலுத்தப்பட்டு 2 நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. பிணை நிபந்தனைகளை மீறி நீதிமன்றத்தின் நம்பிக்கையை அவமதித்துள்ள சந்தேக நபரின் பிணையை ரத்து செய்து ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு நிறைவடையும் வரை சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தது. கொழும்பு பிரதம நீதவான் அசங்கேஸ் போதரகம சந்தேக நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டதுடன் அதனை உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும் ஆணையிட்டிருந்தார். இந்த நிலையில் கபில சந்திரசேன உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் பியங்கர ஜெயரத்ன கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறியுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் வானூர்திகளை கொள்வனவு செய்தமை தொடர்பில் அந்த ஆணைக்குழு மேற்கொண்டு வரும் விசாரணைக்கு அமைவாக அவர் இன்று அழைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் வாக்குமூலம் வழங்கியமையை தொடர்ந்து அவர் ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் பியங்கர ஜெயரத்ன லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் இன்றைய தினம் முன்னிலையாகியுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்காக ஏர்பஸ் விமான கொள்வனவு செய்யப்பட்டமை தொடர்பான ஆணைக்குழுவின் விசாரணைக்காக இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்று காலை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். அவர் 60 மில்லியன் ரூபாய் லஞ்சமாக பெற்றதாக கூறப்படும் வழக்கில் மே 12, 2026 ஆன இன்றைய தினம் வாக்குமூலம் அளிக்க அழைப்பாணை அனுப்பப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மற்றும் கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுமக்களின் காணிகளை மீண்டும் ஒப்படைக்க கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார்.
மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் காலை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதன்போது கல்வி, விவசாயம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. கூட்டத்தில் கருத்து தெரிவித்த உபாலி சமரசிங்க, 1990ஆம் ஆண்டிலிருந்து மன்னார் மாவட்டத்தில் வாழ்ந்த மக்கள் யுத்தம் காரணமாக தங்கள் இருப்பிடங்களை விட்டு இடம்பெயர்ந்தனர். 2010, 2011 மற்றும் 2012 காலப்பகுதிகளில் அவர்கள் மீண்டும் குடியேறினாலும் அவர்களுக்கு ஏற்பட்ட உயிரிழப்புகள், பொருளாதார இழப்புகள் மற்றும் வீடுகளுக்கான இழப்பீடுகள் இதுவரை முறையாக வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் பழைய ஆவணங்களை கண்டறிவதில் சிரமங்கள் உள்ளன. பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் பொதுவான ஒரு நஷ்ட ஈட்டு திட்டத்தை அரசுக்கு முன்மொழிய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. விவசாய நிலப்பகிர்வு தொடர்பான சிக்கல்கள் யோதபாவி திட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக பயிர்ச்செய்கையில் ஈடுபட்டு வரும் விவசாய அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து ஆராயப்பட்டது. 31,000 ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் 3,500 ஏக்கர் நிலத்தை பகிர்ந்தளிப்பதில் முறைகேடுகள் நடப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. சில நிலங்கள் ஏலம் விடப்பட்டு பெரும் தொகை வசூலிக்கப்படுவதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. இதுகுறித்து சட்ட ரீதியான விசாரணைகள் நடத்த ஆளுநர் தலைமையில் குழு அமைக்கப்படும். மன்னார் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மற்றும் கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுமக்களின் காணிகளை மீண்டும் ஒப்படைக்க கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின்படி வரும் 25ஆம் தேதி பாதுகாப்பு அமைச்சின் முக்கிய அதிகாரிகள் இப்பகுதிக்கு வந்து நிலைமைகளை நேரில் ஆராய்வார்கள். இதன் மூலம் பொதுமக்கள் நிலங்களை அதிகபட்சமாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கான சலுகைகள் மாவட்டத்தில் உள்ள மிகவும் ஏழ்மையான மற்றும் முதியவர்களை கொண்ட குடும்பங்களுக்கு குடிநீர் மற்றும் மின்சார இணைப்புகளை பெறுவதில் நிதி சிக்கல்கள் உள்ளன. மாத கட்டணத்தை செலுத்த முடிந்தாலும் ஆரம்ப இணைப்புக்கான கட்டணத்தை அவர்களால் செலுத்த முடியவில்லை. இத்தகைய குடும்பங்களுக்கு தற்போதைய அரசால் இலவசமாக நீர் மற்றும் மின்சார இணைப்புகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றார். கிளிநொச்சி மாவட்டத்தின் பரந்தன் வர்த்தக நிலையங்கள் மற்றும் சந்தை கட்டிட தொகுதிகள் கடந்த 30/4/2026 அன்றைய தினம் வீசிய மினி சூறாவளி காற்றின் காரணமாக பல வர்த்தக நிலையங்கள் மற்றும் சந்தை கட்டிட தொகுதியின் கூரை மற்றும் முழுதாக தூக்கி வீசப்பட்டு பாதிப்புக்குள்ளானது. இன்று வரை சீரற்ற காலநிலை காரணமாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. பரந்தன் வர்த்தக சந்தையின் கூரை திருத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படாத காரணத்தினால் வியாபாரிகளினுடைய நடவடிக்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் காய்கறி வியாபாரிகளின் காய்கறிகள் நனைந்து மீண்டும் அதனை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. மழையில் நனைந்த வண்ணம் தொடர்ச்சியாக வியாபார நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறித்த சந்தை பாதுகாப்பின்மை காரணமாக நுகர்வோரும் காய்கறிகள் கொள்வனவு செய்வதற்கு இப்பகுதிகளுக்குள் வருவது குறைந்து காணப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக தாம் மிகுந்த நஷ்டத்தை எதிர்நோக்குவதாகவும் இங்கு வியாபார நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் வியாபாரிகள் தெரிவித்தனர். எனவே குறித்த விடயம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு எமது வாழ்வாதாரத்தை தொடர்ந்து இப்பகுதியில் மேற்கொள்வதற்கு மிக விரைவில் கட்டிட தொகுதியை புனரமைத்து தருமாறு பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் தெரிவித்தனர். குறித்த சந்தை தொகுதி கரைச்சி பிரதேச சபையின் ஆளுகையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பரந்தன் சந்தை பகுதி பரந்தன் அங்காடி என்னென்று சொன்னால் 30ஆம் தேதி அடித்த காற்று புயல்ல வந்து எங்களோட சந்தை பாதிப்படைஞ்சு எங்களோட சந்தையில் இருக்கிற மேல் கட்டிட தொகுதி வந்து எங்களோட கடைகளுக்கு மேலே டிவிடைக்கு திருத்தகம் அங்கால சந்திரன் கடை 4 கடைகளுக்கு மேலே விழுந்திருக்குது. அது எல்லாத்தையும் அடுத்த நாள் பிரதேசம் வந்து கொண்டு போயிட்டுது. இன்னும் இந்த சந்தைக்காரருக்கும் ஒரு முடிவும் இல்லை, எங்களோட கடைகளுக்கும் ஒரு முடிவும் இல்லை. எங்களோட சோழர்கள் எல்லாம் டென்ட்டுக்கு நொறுங்கி கிடக்குது. இப்போ அதுக்கு பிறகு 6ஆம் தேதி 7ஆம் தேதி தான் கரண்காரர் வந்து கரண்ட் தந்திருக்கிறேன். நாங்கள் இன்னும் கடை திறக்கவில்லை. திறந்தாலும் நாங்கள் காசு இப்போதைக்கு கட்டவும் மாட்டோம். மற்ற இந்த சந்தை வந்து 2017ஆம் ஆண்டு ஒரு தற்காலிக சந்தையாகத்தான் இந்த சந்தையை கொண்டு வந்தது. இன்று வரைக்கும் இந்த சந்தைக்கு ஒரு ஒழுங்கான முடிவில்லை. ஒன்றில் இந்த சந்தையை உடைச்சு போட்டு வேற இடத்துல நல்ல ஒரு சந்தையை நியமித்து இந்த ஜனங்களை கஷ்டப்படாம அதுகளும் வரி கட்டி கொண்டு வாழுதுகள். இந்த மழை குளிர் வெள்ளத்திலையும் அதுகள் இந்த இடத்துல இருந்து கொண்டு தங்களோட ஆய்க்கினைய எத்தனை பேருக்கு சொல்ல முடியுமோ சொல்லி சொல்லி ஏலாமத்தான் இந்த முடிவெடுத்திருக்குது. தயவு செய்து இதுக்கேற்ற ஆக்கள் கண்டாவள பிரதேச செயலகம், கரைச்சி பிரதேச சபை எல்லாரும் சேர்ந்துதான் இதை எங்களுக்கு ஒரு முடிவை தர வேணும். அப்படி முடிவு தரவில்லைன்னு சொன்னா நாங்கள் மறியல் போராட்டமா இந்த ரோட்டை மறிச்சு யாழ்ப்பாணம் போற ஆக்களையும் முல்லைத்தீவு போற ரோட்டையும் பிரதான 4 பாதை, இது நாள் சந்தை,
இந்த ரோட்டு விளத்தையும் வழிமறித்து இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டத்துல நாங்கள் இறங்குவோம் என்று வலியுறுத்தி சொல்லுறோம்.